கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். கர்த்தருடைய கிருபையினால் கர்த்தர் இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகையை நம்ம ஆசரிக்க இருக்கிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் 40 நாளும் கர்த்தர் நம்மளோடு கூட இருந்தார். பிதாவினிடத்தில் நமக்காக பரிந்து பேசி ஆண்டவர் உபவாசித்து நமக்காக என்ன செஞ்சார்? சிலுவையில் வெற்றி சிறந்தார். அதான் வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்கிறான். நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் மந்தவுமாய் இருக்கிறேன், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்கிறான். அன்பு பிள்ளைகளே, இந்த ஈஸ்டர் பண்டிகை ஆசரிக்கிற நம்ம ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து வந்தார். ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் மரித்து போய் உங்கள் காரியங்கள் மரித்தது போல் இருக்கலாம். அதாவது இனி அவ்வளவுதான் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். அது திருமணமாக இருக்கலாம், வேலை வாய்ப்பாக இருக்கலாம், ஒருவேளை பில்டிங் கட்டின வேலையாக இருக்கலாம், ஏதோ ஒரு தொழில் ஆரம்பித்தது அப்படி இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் அதை ஆரம்பிச்சிருப்பீங்க, அது இனி அவ்வளவுதான் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இருந்திருக்கலாம். என் அன்பு பிள்ளைகளே, ஆனால் இந்த நாளில் உயிர்த்தெழுந்த இயேசு எந்த காரியத்தில், அது வியாதியாக இருக்கலாம், வேதனையாக இருக்கலாம், போராட்டமாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தில் கலங்கி கொண்டு இருக்கீங்க. ஆனால் ஆண்டவர் எப்படி மரித்து உயிர்த்தெழுந்தாரோ அந்த அன்பு ரட்சகர் அந்த காரியத்தை உயிரோடு இருந்து உங்கள் வாழ்க்கையில் நான் ஜெயம் தருவேன் என்று சொல்கிறான். இதுவரையும் தோல்வியில் துவண்டு கொண்டிருந்த உன்னுடைய வாழ்க்கையை நான் ஜெயம் தருவேன் என்று சொல்கிறான், வெற்றி தருவேன் என்று சொல்கிறான். உன்னுடைய தோல்வியை நான் ஜெயமாக மாற்றுவேன் என்று சொல்கிறான். தடைப்பட்ட காரியத்தை வாய்க்க பண்ணுவேன் என்று சொல்கிறான். திருமண காரியத்தை வாய்க்க பண்ணுவேன் என்று சொல்கிறான். வேலைக்கான வழிவாசலை திறந்து தருவேன் என்று சொல்கிறான். உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினால கற்பத்தை தந்து சந்தோஷப்படுத்துவேன் என்று சொல்கிறான். முடியாதுன்னு காரியத்தை முடிய செய்வேன் என்று சொல்கிறான். பயப்படாதீர்கள், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன். அந்த இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். பயப்படாதீர்கள், விசுவாசம் உள்ளவங்க இருங்க. நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் அவர் உயிரோடு இருப்பார். உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியத்தில் சோர்ந்து போய் இருக்கீங்களோ, எந்த காரியத்தில் மனம் தளர்ந்து போய் இருக்கீங்களோ, எந்த காரியத்தில் இனி அவ்வளவுதான்னு சொல்லியிருக்கீங்களோ, அந்த காரியத்தில் கர்த்தரே கடந்து வந்து அதிசயத்தை செய்வான். ஜெபிப்போமா? யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தா, உயிர்த்தெழுந்தா, பரணி ஜெயித்தெழுந்தா. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தா, எழுந்தா, இந்த தோனி எங்கும் கேட்குதே, எங்கும் கேட்குதே, பரணி எங்கும் கேட்குதே. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தா, உயிர்த்தெழுந்தா, பரணி ஜெயித்தெழுந்தா. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தா. தகப்பனே, உங்களுக்கு நன்றி ராஜா. இந்த ஆண்டவரே, உயிர்த்தெழுந்த இயேசுவின் பண்டிகையை ஆசரிக்கிறேன் என் அன்பு பிள்ளைகளுக்காக. இந்த நன்னாளில் என் பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறேன். என் அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ரிசல்ட் எப்படி வருதோ என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற மகளே, ஐயா 10th எப்படி மார்க் வருதோ, 12th எப்படி மதிப்பெண் எடுக்க போகிறனோ, அடுத்தது வேலைக்கான வழிவாசல் எப்படி இருக்கிறதோ, அடுத்தது டாக்டர் சீட் கிடைக்குமா அப்படின்னு கலங்கி கொண்டு குழம்பி கொண்டு இருக்கிற, அங்கலாய்த்து கொண்டு இருக்கிற மகளே, மகனே, நீ யாரா இருந்தாலும் உயிர்த்தெழுந்த இயேசு உன்னுடைய வாழ்க்கையிலையும் அந்த காரியத்தில் அவர் உயிரோடு இருந்து செய்து தருவேன் என்று சொல்கிறான். உன்னோடு கூட இருந்து நான் எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன் என்று சொல்கிறான். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் உயிர்த்தெழுந்தா, அவனுடைய காரியத்திலையும் அவர் உயிர்த்தெழுந்து பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நாம மகிமைப்படட்டும், பெரிய காரியங்களை செய்யுங்க. ஈஸ்வரி நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.